வணக்கம் தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும். நம் அரசியல் அரங்கம் நிகழ்வுக்கு நம்முடன் சிறப்பு அழைப்பாளராக இருந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தாஸ் பாண்டியன் அவர்கள். அவரை அன்புடன் நம் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் காதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? அனைவரும் நலம் சார். ஓகே, உங்களுடைய நலம் விசாரிப்புக்கு நன்றி. ஆண்டவனுடைய அனுகிரகம். கண்டிப்பாக சார். இன்றைய அரசியல் களம் எப்படி சார் இருக்கு? இன்னும் ஒரு 4 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. அதை பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்பு? அரசியல் களம் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுறோம். வரக்கூடிய 2026 எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் பிஜேபி கூட்டணியில் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாகவும் இந்த தமிழகம் செயல்படும் என்னோட கணிப்பு. அவ்வளோதான். என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி முதல்வர் ஆவார் என்பது உறுதிதமான தகவலா சார்? 100%. அவர் தானே இப்போ அவர் ஒரு அமைதியான ஒரு மனிதர், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். ஒரு 5 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்காரு. 4 வருடம் ஆண்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய வழியில் நல்லபடியாக செயலாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஃபியா கேங்கிலிருந்து அவர் தப்பிச்சிருக்காரு. கட்சியை தன்னுடைய வசப்படுத்தியிருக்காரு. உண்மையாக அவருக்கப்புறம் அவர் வாரிசு வரப்போகிறதில்ல. அந்த கட்சியில் யாராச்சும் ஒரு தொண்டன் தான் தலைவனாக போகிறான். அந்த மாதிரி செயல்பட்டுருக்காரு. ஆகையால் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். எதன் அடிப்படையில் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க சார்? இப்போ மக்களுக்கு இப்போ 5 ஆண்டுகள் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்துட்டு வராங்க. என்ன நலத்திட்டம் செஞ்சீங்க அதை சொல்லுங்க. என்ன நலத்திட்டம் திமுக செய்தது? என்ன நலத்திட்டம்னா நிறைய. என்ன நலத்திட்டம் ஒன்று சொல்லுங்க. நான் அதுக்கு மாணவர்களுக்கான மாதம் 1000 ரூபாய், தங்க மகள் திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபாய் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீ பஸ், சாப்பாடு கூட போட்டீங்க, காலை உணவு, இப்படி பல்வேறு கிட்டத்தட்ட 500 சில்லற நலத்திட்டங்கள் அவங்க செய்திருக்கிறதாக தகவல் அடிப்படையில் அவங்க ஊர்ஜினப்படுத்தி அவங்க அந்த டேட்டா பேஸை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கீங்க. நீங்களே ஒரு 4-5 தான் சொல்கிறீங்க. இல்லை, சொன்ன டைம் பத்தாது சார். ரைட், ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நலத்திட்டங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க? மக்களுக்கு எங்க இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? இந்த பணத்தை நீங்கள் ஏன் கடன் வாங்கி செய்கிறீங்க? கடன் வாங்கி செஞ்சு ஓட்ட வாங்குறீங்களா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளே ஏற்கனவே பல கடன்களை, பல லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம் தமிழகம். ஒரு வீட்டு மேலே நம்மளே இப்போ நான் என் குடும்பத்தில் மேலும் மேலும் கடன் வாங்கினா என் குடும்பம் என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும்ல. தமிழக அரசு இத்தனை வருஷ காலமாக அவங்க அப்பா காலத்துலேருந்து ஆட்சி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் பாராளுமன்றத்தில் என்னைக்காச்சு மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கீங்களா? பாராளுமன்றம் வேணா சாமியை பேசுகிறீங்க, திருப்புறங்குன்றத்தை பேசுகிறீங்க, பெயர் பலகையை பேசுகிறீங்க. இந்த மதுரை வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு எம்பி, அதாவது உன்னை விட அறிவாளிகள் தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறது. உங்ககிட்ட 10 பேர் ஐடியா சொல்கிறத விட இன்னைக்கு பிரதமர்கிட்டையும் நம்மளுடைய ஜனாதிபதிட்டையும் நம்மளுடைய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்ககிட்டையும் அத்தனை ஐஏஎஸ், அத்தனை ஐபிஎஸ், எல்லாமே அவங்களுக்கு ஐடியா சொல்லுது. அவங்க அந்த ஐடியாவை கேட்டு இந்த நாட்டை வழி நடத்துகிறாங்க. இதை விட உனக்கு என்ன தெரியும்? வெங்கடேசனுக்கு எதுவும் தெரியாதுன்றீங்களா? இல்லை, நீ என்ன பேசுற? வெங்கடேசன் சார், நீ எம்பியா இருந்து சார், நீங்க பழைய புக்கை பேசக்கூடாது சார், பெரியார பேசக்கூடாது சார், நீங்க அண்ணாவை பேசக்கூடாது சார். அப்ப நீங்க நேர பத்தியே பேசிட்டு நாங்க நேர பத்தி நாங்க ஏன் பேசுறோம்? இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில உள்ள பெரிய தலைவர்கள் நேரு அதை பண்ணிட்டு போயிட்டாரு. பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க தப்பு பண்ணா சொல்லத்தானே செய்வோம். அப்ப அதே தானே அவரும். என்ன தப்பு நாங்க சொல்றீங்க? நீங்க தப்பா சொல்லல. பெரியார பேசக்கூடாதுன்னா பெரியார் சிறந்த மனிதர். பாருங்க, பெரியார்னால இந்த தமிழகம் கெட்டு போச்சு சார், குட்டி செவராய் போச்சு. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பெரியார் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்கும்? வீணா போயிருக்கும் சார். இதை விட பூந்தோட்டமா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? காதர் மாதிரி உள்ள ஆளுங்க
உங்க தாத்தன் உங்க பாட்டனை நீங்க நினைக்க மாட்டேங்கிங்க. இப்ப எனக்கெல்லாம் அறிவு சொல்லி கொடுத்தது ஏன் தாத்தனும் ஏன் பாட்டனும். அதே தான் சார், எனக்கு அறிவு சொல்லி அதாவது பெரியார் வந்து எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரியார் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல சார். பெண்மையை பாதுகாக்கிறது எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நாங்க எங்க அம்மா, எங்க அக்கா தங்கச்சி, பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் நாங்க மரியாதையா நடந்துக்கிட்டு பெண்களை. குஜராத்ல தான் சார் இந்த பல்கேஸ் பானை வந்து வன்புணர்வு செஞ்சாங்க. பெண்கள் பாதுகாப்பு சார் இங்க பாருங்க, நினைவூட்டல். நீங்க நம்ம WCG இதுல நம்ம தேசிய பாதுகாப்பு இதுல போய் நீங்க பாருங்க, கணக்கெடுத்து பாருங்க. 2023, 24, 25ல தமிழகத்துல தான் அதிக பெண்கள் பாதிக்கப்பட்டுறாங்க. 4500 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கணக்கு நான் சொல்லல, அதே புள்ளி வரும். என்ன அதே மாதிரி 100 சிறார்கள். நீங்க இங்க சாதி வன்கொடுமை நடக்குது, அமைதியா நடக்குது. நீங்க கிராமத்துல போய் பாருங்க. கிராமத்துல இன்னைக்கும் அவன் நான் ஜமீனுங்கிறான் ஒருத்தன். இன்னைக்கு அரசியல்வாதியா, நேற்று அரசியல்வாதியா முந்தானத்து கொஞ்சம் காசை சம்பாதிச்சுட்டு நான் ஜமீனுங்கிறான், நான் பண்ணையாருங்கிறான். நயினார் நாகேந்திரனே பண்ணையார் வகைதான் சார். என்ன சொல்றேன்னா, நயினார் நாகேந்திரன் அவங்க அப்பா அம்மா வழியில வந்திருக்காரு. அதுதான் சார் இவங்களும் சொல்லுவாங்க சார். அவங்க சார் முன்னாடி எங்க குடும்பம் ஜமீன்தாரா இருந்தது, ஜமீன்தார்னு சொல்லுவாங்க சார். அவர் அவங்க அப்பா அம்மா அவங்க வழியில வந்திருக்காங்க. அவங்க பண்ணையாருன்னா இவர் பண்ணையாருன்னு சொல்லுவாரு. அதுதான் அடுத்து. ஆமா, அடுத்தவன் அப்படி சொல்லலையே சார். நீங்க கிராமத்துல போய் பாருங்க. பல கிராமங்கள் சில இரட்டை குவளை திட்டங்கள்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு சார் நம்ம தமிழ்நாட்டிலேயே. இங்க பாருங்க, இரட்டை குவளை ஒழிக்கப்பட்டதுல எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா சார்? ஒரு காட்டு அதை நீங்க நல்ல மரமும் இல்ல அதை நீங்க முன்னாடி போகாதீங்க. டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தை இந்தியாவுக்கு தான் ஏற்றினாரு, எஸ்சிக்கு ஏற்றல. அந்த சட்டத்துல இப்ப நிறைய மாறுதல்லாம் கொண்டு வந்தாங்க. மாறுதுன்னா நீங்க ஒரு சாரார் அவரை கும்பிடக்கூடாது சார். ஒரு சாரார் நீங்க எடுக்கக்கூடாது. எஸ்சிக்கு மட்டும் அவர் தலைவர் இல்ல, பொதுவான தலைவர் சார். நீங்க டாக்டர் அம்பேத்கர் தெருவுனாலே பாதி பேர் உள்ள போக மாட்டேங்கான் சார். கண்டிப்பா அவர் போட்டோ வச்சாலே வணங்க மாட்டேங்கான் சார். நம்ம தமிழக அரசியல எப்படி போகுது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் பொதுவான ஒரு நபர், பொதுவானவர், எல்லாருக்கும் சொந்தமான நபர். காமராஜரும் அதே போல இங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு முதல்வராக தான் இருந்தாரு. ஆனா அவரை ஒரு சார்ந்த ஒரு ஜாதியினர் கொண்டாடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அம்பேத்கரை ஒரு ஜாதியினர் அவங்க அவர் பிறப்பால் ஷெட்யூல் காஸ்ட்ன்றனால அவங்க முன்னிலைப்படுத்துறதா உங்களுக்கு இருக்கு. வேற மற்றபடி டிஃப்ரெண்ட்ன்றது வேறதான். இங்க பாருங்க, உங்களுக்கு கிராமத்தை பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா தெரியும் சார். வகை வகையா வச்சிருப்பான். ஒரு 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 கோடு போட்டு வச்சிருப்பான். இந்த சாதிக்காரன் இங்க இருக்கணும், அந்த சாதிக்காரன் அங்க இருக்கணும். இந்த அம்பேத்கரை வணங்குறவன், இந்த அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்கவன் வீட்டில் எவனாயிரு உயர் சாதிக்காரன் போய் சாப்பிட்றானா? கண்டிப்பா. இப்ப காதரே நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப ராஜா எஸ்சி அவங்க வீட்டுல போய் சாப்பிட மாட்டார். இல்ல நான் கேட்கறதுக்காக தான். உயர் ஜாதி நீங்க சொல்லும் போது அவர் தன்னை சௌராஷ்டிரா அந்த கண்ட்ரியில் இருக்கும்போது அப்ப ராஜா எல்லாரையும் இந்துக்கள்னு சொல்றாரு. அப்ப இந்துக்கள் நிறைய பேர், பல்வேறு மதத்தினர், பல்வேறு ஜாதியினர் நம்ம பிஜேபியில் இருப்பாங்க. அப்ப அவங்கள ஒரு எஸ்சி பீப்புள் இருக்காங்கன்னா அதைத்தான் வீட்டுல போய் ராஜா சாப்பிட மாட்டாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப முதல்ல நம்ம அதைத்தான் சொல்ல வரேன். நாங்க பிஜேபியில ஒரு திட்டமாகவே வச்சிருக்கோம். இதை வருஷத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ஒரு மாசத்துல எஸ்சிங்க வீட்டுல போயிட்டு சாப்பிடணும், பெரிய பெரிய தலைவர்கள் சாப்பிடணும்னு. ஒரு போட்டோ கூட வரலையே சார். சார் எல்லாரும் போய் சாப்பிடுறோம். அது தெரியாத உங்களுக்கு? அதை கேட்டு நான் அந்த தேதியை சொல்றேன். வருஷத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுவீங்க இல்ல? அவங்க கூப்பிட்டா டெய்லி போய் சாப்பிடுவோம். அவங்க சாப்பாடு போடணும்ல சார். ஏன்னா ஏழைப்பாளை இங்க பாருங்க, ஏழைப்பாளை எங்களை ஒரு மாசம் கூப்பிட்டா கூட போய் சாப்பிடுவோம். எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப நான்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். என்ன, என் வீட்டிலாம் எத்தனையோ பிஜேபி தலைவர்கள் பெரிய பெரிய ஆள் சாப்பிட்ருக்காங்க. இதே மாதிரி முருகன் இவர் மந்திரி இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டு ராஜா அண்ணன்ல இருந்து பொன்னார்ல இருந்து இன்னைக்கு நயினார் வரைக்கும் காஃபி குடிச்சு சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன சார் தவறு இருக்கு சார்? நீங்க சொல்ற அந்த எஸ்சி பீப்புள்ல ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போறாங்கன்னு நான் சொல்றேன். அடிமட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செய்யற ஒரு அந்த மாதிரியான அங்கே போய் சாப்பிடுறோம் சார். அது அந்த திட்டம் உங்களுக்கு எலெக்ஷனுக்காக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வருடம் ஒரு மாசம் உங்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்கள் என்ன தகுதி இருக்கோ,
நம்ம ஒரு மாதம் போனால் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியுமா சார்? போட முடியுமா? அவங்க கொடுக்குறத ஒரு நாள் போய் சாப்பிட்றது இல்லை. எங்களை அந்த ஒரு மாதம் எங்களை கூப்பிட்டா நாங்கள் போய் சாப்பிடுவோம். கண்டிப்பாக அந்த திட்டம்லாம் பிஜேபியில் இருக்கு சார். நீங்கள் பிஜேபி வந்து தவறாக நினச்சிக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை வந்து, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒழுக்கம் வந்து எந்த அடிப்படை எந்த ஒரு சங்கத்திலையும் இல்லை. அதே ஆர்எஸ்எஸ் பத்தி மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவர் சொல்லியிருக்கிறார், நீங்க அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க, பார்த்து பழகுங்கன்னு சொல்லியிருக்காரு சார். எல்லாத்தையும் தான், எல்லா மனிதனையும் மட்டும் மென்ஷன் பண்ணியே எழுதியிருக்காரு அவர் சுயசரிதத்தில். டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்காரு சார். டாக்டர் அம்பேத்கர், இதே அம்பேத்கர் தான் என்ன சொல்லியிருக்காரு, காவி கொடியை நம்ம தேசிய கொடியா வைங்கன்னு இருக்காரு. இதே அம்பேத்கர். ஆமா, காவி கொடியை வைங்கன்னு இருக்காரு சார். நீங்க பாருங்க அவருடைய ஸ்பீச்சை பாருங்க. அப்படி அவர் பேசி நான் நிறைய அவருடைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்படியா? எந்த இடத்துல நான் உங்களுக்கு எடுத்துறேன். அவர் வந்து சொல்லியிருக்காரு, காவி கொடியை தேசிய கொடியா வைங்கன்னு இருக்காரு. இப்போ 2026 தமிழகத்தில் எப்படி இருக்கும்? நீங்கள் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி, எடப்பாடி தான் சிஎம்ன்றீங்க. ஆனால் எடப்பாடி சிஎம்ன்றதை பெருசாக யாருமே உங்கள் கட்சியிலேருந்து சொல்லவே இல்லை. ஆனால் நம்பத்தகுந்த வட்டத்திலேருந்து மீண்டும் என்டிஏ கூட்டணி, அதாவது எடப்பாடி அதிமுக எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா வேலுமணி தான் சிஎம் ஆவார் அப்படின்றது ஒரு டாக் ஒன்று போயிட்டே இருக்க சார். அதாவது அவர் வந்து அமித்ஷாவோட இணக்கமாக இருக்கிறனால ஜெயித்தால் வேலுமணியை விட எடப்பாடி நல்லாட்சி தான் சார் கொடுத்தாரு. உங்களுக்கு சப்போர்ட் எடப்பாடி வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபேவராக இருந்தனால சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் ஃபேவர் இல்லை. உங்கள் கட்சிக்கு அவர் கட்சிக்கு ஏதாச்சும் ஃபேவராக ஏதாவது பேசுகிறாரா பார்த்தீங்களா? நீங்க 4 ஆண்டுகள் ஆட்சியில ரொம்ப இணக்கமா இருந்தார். நீங்க வந்து சொன்னீங்கல்ல, இன்னொருத்தர் பேர் சொன்னீங்கல்ல, வேலுமணி. அவர் தான் நீங்க இணக்கமா இருக்கிற மாதிரி சொல்றீங்க எங்களுக்கு. ஆமா, அவர் அமித்ஷா கூட இணக்கமா இருக்கனால முதல்வர் நண்பர் தான் சார் அவர். எடப்பாடி உண்மையாலுமே இந்த தமிழகத்தை ஆண்ட இத்தனை வருஷத்துல காமராஜருக்கு முன்னாடி பின்னாடி எடப்பாடியும் ஒரு நல்ல சிஎம் தான். அவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஏழையுடைய பணத்தை கிட்டத்தட்ட சன் டிவியிலேருந்து 1000 டிவி சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட 1000 கம்பெனி தொடங்கி 1000 லட்சக்கணக்கான சொத்துக்கள் சம்பாதிச்சு இவங்கள மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி தவறுகளை செய்யலை. மக்களுக்கு தெரியுது எடப்பாடி யாருன்ட்டு. போன தடவை ஒரு 5 வருஷம் என்ன செஞ்சாருன்னு தெரியுது. நீங்கள் வந்து என்னெல்லாம் செஞ்சார் சார் அந்த 4 ஆண்டுகளில்? சார், உங்களுக்கு ரோடு வசதியிலிருந்து வீடு வசதியிலிருந்து மருத்துவ வசதியிலிருந்து அம்மா உணவகத்திலிருந்து ஒவ்வொன்றும் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருந்தா. எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் அம்மா உணவகம் தொடர்ந்து தானே சார் போயிட்டு இருக்கு சார். அதுல கூட சில அம்மா உணவகம்லாம் வந்து அப்படி சும்மா கிடந்ததை டெவலப் பண்ணார் சார், ஏழைங்க சாப்பிட்றதுனால. இப்போ அதே தான் இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. பேரை கூட மாத்தல சார் அவங்க. சார், கலைஞர் உணவகம்னு நினைச்சிருந்தா மாத்திருக்கலாம். அதை மாத்தாம அவங்க கொண்டு வந்த நல்ல திட்டங்களையும் இந்த அரசு வந்து வரவேற்க தானே. இல்லை, அப்படி இல்லை. இதை மாத்தினா அவங்களுக்கு தெரியும் பிரச்சனை வரும், மாத்தலாம், என்ன ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு. இவங்களும் 1 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கான்னு எடப்பாடி சொல்லியிருக்காருல்ல. அது இல்லாம சார், உங்களுக்கு வந்து நீங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நீங்க வந்து நீங்க என்ன சொல்லுங்க, அந்த அம்மா சம்பாரிச்சு எங்க சார் கொண்டு கொடுத்தாங்க? அவங்க அண்ணன்ட்ட கொடுத்தாங்களா, அவங்க தம்பிகிட்ட கொடுத்தாங்களா, இல்லை அவங்க வச்சுக்கிட்டாங்களா, இல்லை அவங்கள சுற்றி இருக்க கூட்டம் அபகரிச்சா? அதான் சார், யாருமே இல்லைன்னா அவங்க ஏன் அவ்வளோ சம்பாதிக்கணும்? தெரியுதுல, அவங்க உருவாக்கின கட்சியில் ஒரு எடப்பாடி. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சார். அதாவது நீங்கள் வரக்கூடிய தேர்தல் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு 120 130 சீட்டு வாங்கி நிற்கும்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு 50 சீட்டு அந்த மாதிரி நிற்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நீங்களும் விஜயும் கூட்டணி அமைக்க போறீங்க? அதாவது வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி அமைக்கும், ஏடிஎம்கேயும் விஜயும் கூட்டணி அமைப்பாரு. எப்படி டிடிவி தினகரன் பிஜேபி கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் கிடையாதுன்னு வர 100% டிடிவி பிஜேபியில் வருவார். அதை தான் சொல்கிறேன். சசிகலா அம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஓபிஎஸ் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜயகாந்த் கட்சி எங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணோம். ஓகேவா?
எங்களுக்கு இந்த கூட்டணி போதும் சார், இது வெற்றி கூட்டணி. இதுல வந்து சவுத் சைடுல வந்து ஜான் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சவுத் சைடுல ஜான் கிருஷ்ணசாமி பாண்டியன் இருக்காரு, சென்னையில தாஸ் பாண்டியன். ஆமா. இல்ல அப்படி இல்லை, அவர் வேறு தலைவர் சார், நான் வேறு. அதாவது வந்து நாங்க இனம் ஒன்றாக இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நல்லா கேட்டீங்கன்னா இருக்கீங்க டக்குன்னு பார்த்தா. ஆமா, ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அந்த சமுதாய ஓட்டு பிஜேபிக்கு தான் உழுது. இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து உரிமையா நேர்மையா மோடி ஐயா செஞ்சதுக்கு அவங்க வந்து இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் திருந்தி திமுகவுக்கு எல்லாத்தையும் தூர தொடச்சி விட்டுட்டு மொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு என் நம்பிக்கை. ஏன்னா திமுக இது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எதுவுமே செஞ்சதில்ல. ஒரு வட்டச் செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்ததில்ல, ஒரு பெரிய லெவலில் ஒரு மினிஸ்டரை கொடுத்ததில்ல. ராசா மினிஸ்டராக இருந்திருக்காரு சார். சார் உங்களுக்கு எஸ்சிலே பல இனங்கள் இருக்கு. கரெக்ட் தான். நீங்க இருங்க, சொல்றேன். நீங்க இருங்க. ராசாவை 25-30 வருஷமாவே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஏன் ராசாவை மாற்றி 100 இனத்துக்கு கொடுக்க கூடாதா சார்? பள்ளம்பறையும் சக்கிலியும் 3 பேர் வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இனம். பிரிவுன்னு சொல்றீங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரே பிரிவா பார்க்கறாங்க. எல்லாத்தையும் ஒரே பிரிவா போட்டா எந்த எப்படி ஒரு பிரிவு ஓட்டு போடுவான்? எல்லா பிரிவும் ஒரே இருக்கு கொடுத்துட்டீங்கன்னா சார், ஒரே ஆளுக்கு எல்லா பிரிவிலையும் ஒரே ஆளுக்கு தலைவரை கொடுத்துறீங்க, ஒரே ஆளுக்கு மந்திரியை கொடுத்துறீங்க, ஒரே ஆளுக்கு எம்பியை கொடுத்துறீங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஒரே இனத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா மத்த இனம் என்ன பண்ணும்? நிறைய கவுன்சிலர் இருக்காங்க. நீங்க வந்து இந்த தப்பு சார். நீங்க இங்க பாருங்க, சவுத் சைடு இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கலைஞர் கருணாநிதியை வச்சு இன்னைக்கு இல்ல, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாயக்கர் பேரரசு இங்க வரும்போதே எங்கள் அந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நிலத்தை பறித்து இதுவரைக்கும் அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது இது வந்து வரலாறு என்ன? அதனால சார் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீடு பண்ணி அவங்க படிப்பதற்கான பல முன்னேற்றங்களுக்கான திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்தவர் கலைஞர் தான். இத்தனை புள்ளி விழுக்காடை ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டியிலேருந்து தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த படிப்புக்கான அந்த ஃபீஸ் இலவசம் மற்றும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து அறிவிச்சது கலைஞர் தானே. இதையே நீங்க நினைக்க மாட்டீங்க? இல்ல இல்ல, தப்பு பண்றீங்க நீங்க. நாங்க அன்னைக்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணும்போது எங்களை விட பெரிய ஜாதின்னு சொன்னவன் பூரா நாங்க எப்படி வீடு காடுகரை வச்சிருந்தோமோ அதை விட கீழே இருந்தானுங்க. அவனுங்க இப்ப எல்லாம் முன்னேறி படிச்சு வந்திருக்கானுங்க. எங்களுக்கு இடம் ஒதுக்கீடு நாங்க இப்ப கேட்கிறோமே, தேவேந்திரகுல வேளாளருக்கு எனக்கு நான் கேட்கிறேன் சார், என்னோட உரிமையில கேட்கிறேன் சார், எங்களுக்கு இடம் ஒதுக்கீடே வேண்டாம் சார். இப்போ ஜான் பண்ணி நல்லா படிச்சிருக்காருல்ல சார், அப்போ அந்த ஒதுக்கீடுல அவரும் அதில் வந்து நல்ல ஒரு 2-3 டிகிரி சார், அவர் பசங்க நல்லா படிச்சிருக்காங்க சார். நீங்க ஜான் பாண்டியனை பத்தி பேசும்போது, ஜான் பாண்டியன் வீட்டு பக்கத்துல உயர் ஜாதிக்காரன் இருக்கான் பாருங்க, அன்னைக்கு அவன் நிலைமை என்னன்னு பார்த்தா அவன் என்ன படிச்சு இன்னைக்கு வந்திருக்கான்னு பாருங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கான், மாவட்ட செயலாளராக இருக்கான் சார். ஜான் பாண்டியனுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மந்திரி, ஒரு எம்பி கூட ஆக முடியல. ஏன் ஆக முடியல? நீங்க வந்து அவர் கஷ்டப்பட்ட விதங்கள் 72ல இருந்து நீங்க அவருடைய பயணத்தை பாருங்க. அவருடைய இன்னைக்கு வந்து மாறி மாறி வந்த சார், இன்னைக்கும் நீங்க வந்து எத்தனையோ எஸ்சி தலைவர்கள்லாம் எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எல்லாம் இருக்காங்க. திருமாவளவன்ல இருந்து எடுத்துக்கலாம். திருமாவளவன் இருந்து எடுத்துக்கோங்க. நீங்க திருமாவளவன்ல இருந்து பொதுப்படையா நான் சொல்றேன். கிருஷ்ணசாமியும் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு சார். கிருஷ்ணசாமி இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஜான் பாண்டியனை பத்தி பேசுறேன், ஒரு சாதி ரீதியா பேசுறேன். அதாவது வந்து அவர் கஷ்டப்பட்ட விதங்கள், அவர் அன்னைக்கு கஷ்டப்படும் போது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எஸ்சி அத்தனை பேரும் தலை நிமிர்ந்துன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு எஸ்சி தலைவரும் அவன் எம்பி எம்எல்ஏ ஆகும்போது அவனுடைய சமூகத்தை பிரித்து வைக்கிறான். அந்த எஸ்சியிலே சமூகத்தை பிரிக்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம், எஸ்சி எல்லாம்னு ஒன்று தாங்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், எஸ்சி எல்லாம்னு ஒரே எஸ்சி தான் அப்படிங்கிறோம். ஆனால் நீ ஒரே எஸ்சி அப்படிங்கும்போது இந்த ஒரு எஸ்சிக்கு நீ பிரித்து கொடுக்கணும். எஸ்சியில் வந்து சில ஒன்றுபட்ட சமூகம் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரிவு இருக்கு, அதை நீ பிரித்து கொடுக்கணும். ஒரே ஆளுக்கு 30 வருஷமா கொடுத்தீங்கன்னா மற்ற ஜாதிக்காரன் என்ன பண்ணுவான்? எஸ்சியிலே அடுத்த ஜாதிக்காரன் என்ன பண்ணுவான்? அடுத்த கட்ட முயற்சியா அதுக்கான வழிவகைகள் நடைபெறும். 30 வருஷமா அது இருக்கா? நீங்க குறிப்பிடுற மாதிரி இப்ப திமுக மட்டும் குறை சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க இருக்கிற பிஜேபியில அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கா, இல்ல காங்கிரஸ்ல இருக்கா, இல்ல தேமுதிகல இருக்கா, இப்ப ஆரம்பிச்சிருக்க விஜய் கட்சியில இருக்கா?
இப்போ மற்ற அரசியல்வாதிகள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறேன் சார். காங்கிரஸ் பிஜேபியில் இருக்கா சார்? காங்கிரஸ்லயும் இருக்கு சார். பிஜேபியில் மட்டும்தான் சார் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அதான் அருந்ததியர்களுக்கு மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க சார். பறையர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க சார். வள்ளர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க சார். இதை மூணையும் பிரித்து கொடுத்துருக்காங்க சார். நான் சொல்லுவேன், நான் பேர் சொல்லுவேன். இன்னைக்கு முருகன் எடுத்துக்கோங்க, இன்னும் நம்ம வடசென்னையில் ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம அட்வொகேட் எடுத்துக்கோங்க, எங்கள் இதில் தென்காசி மாவட்ட செயலாளர் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பிஜேபி பிரித்து கொடுத்திருக்கிறது. நீங்கள் திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் செய்த அநியாயத்தை இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க. அநியாயங்கள்னு சொல்லும்போது பெரிய அநியாயம் சார். இங்கே பாருங்க, ஒரு மினிஸ்டரை கொடுக்கல. ஒரு மினிஸ்டர் ஆதி திராவிடருக்கு. நான் ஆதி திராவிடனா? நான் ஆதி திராவிடனா சார்? திராவிடனா என்ன, ஆதினா என்ன? ஆதி தமிழன் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆதி திராவிடர்கள் சொல்லிட்டு நீ வந்து ஒரே ஒரு மினிஸ்டரை நீ வந்து இதில் கொடுத்துருக்கிய. அவங்க பேர் என்னமோ ஒரு செல்வராஜ், அவங்க அந்த அம்மா பேர். நம்ம முருகனை ஏற்று நின்னாங்கல்ல. ஆமாம், நானும் நினைவில் இல்லை. நல்ல பேர். ஆமாம் ஆமாம், நல்ல பேர். அவங்க வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆதி திராவிடனை கொடுத்து தேவேந்திர குல வேளாளரை நீ அடிமைப்படுத்துறியா? நாங்கள் தான் எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்கிறோம். அதான் வந்து என்ன சொல்கிறோம்னா, நீ வந்து எந்த சலுகையும் வேண்டாம், சாதியை நாங்கள் எஸ்சிலேருந்து தூக்கி போடுன்னு ஜான் பாண்டியன்லேருந்து எல்லா தலைவர்களும் போராடுறாங்க. அதை நீங்கள் சாதியிலேருந்து தூக்கி போட்டுனா சலுகைகள்லாம் கிடைக்காம போயிடுமே. வேண்டாங்கிறோம். நாங்கள் உழைச்சி சார், என் பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய ஜாதிக்காரன் அவன் உழைச்சி முன்னேறும் போது நான் உழைச்சி முன்னேற மாட்டேன்னா? அது நாங்கள் பாரம்பரியமாக விவசாயிகள். இது அம்பேத்கர் எழுதின சட்டம் தானே சார்? சார், அம்பேத்கர் எழுதினார்னா அவர் வந்து அன்னைக்கு என்னுடைய மக்களும் கண்ணீரும் கவலையுமா இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டிவி இல்லை, ஒரு மீடியா இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை, ஒரு இது இல்லை. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோனில் உங்களை எல்லாத்தையும் காமிச்சிடலாம். கண்டிப்பாக. அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருந்து இந்த மக்கள் கண்ணீர் விடுறாங்களேன்னு எழுதியிருக்காரு. நீ கொடுக்க மாட்டானே. அன்னைக்கு இரட்டை வாக்குரிமை கேட்டாரு. அதுவே இந்த அன்னைக்கு மகாத்மா காந்தி இருக்கும்போது வட்டமேசை மாநாடுக்கு டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்தி ஏத்துக்கலையே சார்? உண்மைதான். இன்னைக்கு என்னோட போராட்டம்லாம் என்ன தெரியுமா? இந்த பணத்துல நம்மளுடைய இந்தியன் ரூபாயில போட்டிருக்கு பாருங்க, கரம்சந்த் காந்தி மோகன்தாஸ் அவர்களை. அத மாதிரி எங்களுக்கு வந்து பட்டேல் படத்தை போடணும்னு நான் போராடுவேன். ஆமா, இரும்பு மனிதர் பட்டேல் படத்தை போடணும்னு நான் இனிமே போராட போறேன். ஆமா சார், 75 ஆண்டு காலமா மகாத்மாவுடைய படம் இருக்கும்போது திடீர்னு சார் நீங்க காங்கிரஸ் வந்து சார், நான் என்ன சொல்றேன்னா, காந்தி காங்கிரஸ் இங்க பாருங்க, நீங்க ஒரு தனி மனிதர் தான். சோனியா காந்தி, ராஜீவ் காந்தின்னு எப்படி பேர் வச்சீங்க? நீங்க எப்படி சார் பேர் வச்சீங்க? ஒரு தலைவர் எப்படி வைக்கலாம்? ஈர்க்கப்பட்டு அந்த மாதிரி வைக்கலாம் சார். சரி, ஈர்க்கப்பட்டு வைக்கலாம். நீ காந்தி ஃபேமிலின்னு வைக்க கூடாதுல்ல? அப்படி இல்லையே சார். சரி, காந்தி. சரி, நீங்க இப்ப கமலஹாசனுடைய தந்தையார் வந்து ஒரு இஸ்லாமியர் நண்பர், அவர் வழிகாட்டி. அதனால ஆசன்ற பேரை தன்னுடைய 3 மகன்களுக்குமே கமலஹாசன், ஷாருஹாசன், சந்திரஹாசன் அவரால் ஈர்க்கப்பட்டனால வச்சிருக்காரு. நேரு காந்தியால் ஈர்க்கப்பட்டு அந்த இந்தியாவுக்கான சுதந்திரத்துக்காக போராடிய அதன் விளைவாக அதன் மேல் பற்றாக தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அந்த பேரை அவர் சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா? ஜவஹர்லால் நேரு காந்தின்னு போட வேண்டியதானே? இருக்கிறத ஒண்ணுதானே சார் இருக்கும். சார், உன் பிள்ளைகளுக்கு ஒரு பேரை வைக்கும்போது இது வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய வியூகம். நீங்க ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டீங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணாரு, ஆசன்னு வச்சாரு, அது வந்து ஒரு பெருமை தான். இந்த நாட்டை ஆளும்போது ஒரு தடவை வச்ச, 2 தடவை வச்ச, அதுக்கப்புறம் உன்னுடைய பாரம்பரியம் என்ன? இந்திரா காந்தி அம்மையார் வந்து நீங்க கல்யாணம் முடிக்கும்போது யாரை கல்யாணம் பண்ணாங்க? அவங்க ஃபெரோஸ் கானை கல்யாணம் பண்ணாங்க சார். ஆமா, நீ ஃபெரோஸ் கானுக்கும் ஃபெரோஸ் கான் காந்தின்னு வச்சிங்கன்னா அப்போ நீங்க இந்த நாட்டை ஏமாத்துறீங்களே சார். தமிழ்நாடு தேர்தல் களம் 2026ல் நீங்க தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்கீங்க. தற்போது உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் அதிமுக மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. அடுத்த அதாவது ப்ராப்பராக யாரையுமே இன்னும் அறிவிக்கலை. இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறீங்க, இவங்களாம் உங்ககிட்ட வருவாங்கன்ற எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? மற்றவங்க எல்லாருமே எல்லா கட்சியோடனும் பேசிட்டு இருக்காங்க. தேமுதிக பார்த்தீங்கன்னா திமுகவுடனும் பேசிகிட்டு இருக்காங்க, விஜயுடனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா 2ஆக உடைந்திருக்கிறது. ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக, அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக. இதில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து விஜயுடனும் பேசிக்கிட்டு இருக்காரு,
உங்ககிட்டயும் பேசிட்டு இருக்காரு. ஆனா பெரிய ஒரு ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவுடன் இணக்கமா பேசிட்டு இருக்காரு. இது ஒரு ஸ்பாட்ல போயிட்டு இருக்கு. அப்ப ஜான் பாண்டியன் போன்றவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள் போலவங்க வந்து பிஜேபியோட இணக்கமா இருக்காங்க. இன்னும் யாருமே அதிகாரப்பூர்வமான கூட்டணியை அறிவிக்கவில்லை. ஆனா நீங்க வந்து இவங்களாம் எங்க கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் எப்படி இவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க? திமுகவுக்கு போக மாட்டாங்களா? சார், எங்களுடைய வியூகம் வந்து 26ல் 2026ல் ஆட்சி அமைக்கணும் தான் எங்களுடைய வியூகம். நாங்கள் வந்து எடப்பாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணக்கமாக இருக்கும். விஜய் வந்து இதே ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வந்துடுவார். நீங்கள் சொல்கிற ராமதாஸ் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலாம், அன்புமணி பிஜேபி கூட கூட்டணி வருவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே தான் சார், அன்புமணி பிஜேபி கூட கூட்டணி வருவார், ராமதாஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி போவார். ஓகேவா? அதை மாதிரி நீங்கள் வந்து ஓபிஎஸும் பிஜேபி கூட தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து தினகரனும் பிஜேபி விட்டு போக மாட்டார். புரியுதா உங்களுக்கு? சசிகலாமாவும் இந்த பிஜேபி கூட்டணி தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. பிஜேபியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயும் எல்லாரும் இந்த கூட்டணியில இருப்பாங்க. பிரேமலதா உட்பட இந்த கூட்டணியில இருப்பாங்க. இதுல வந்து ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் இந்த மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்றால், இந்த கண்டிப்பா இத்தனை வருஷ காலமா இவங்க போராட்டம்ல இப்போ போராடி பிஜேபியை ஆதரிப்பது தான் அவர்களுக்கு ஒரு உண்மையான நிலைப்பாடு. நீங்க சொல்ற அதை எடுத்துக்கலாம். இப்போ டிடிவி தினகரன் வந்து இப்போ இடையில வெளியில வந்துட்டார். அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நாங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தோம், எங்களுக்கு எடப்பாடியை முதல்வராக ஆகணுன்றதுல எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை, எங்களுக்கு அவர் முதல்வர் ஆகிறாருன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம், வெளியே வந்துட்டார். இப்போ மீண்டும் நீங்க பிஜேபி கூட்டணியில் வராரு, அவர் எப்படி எடப்பாடியை தான் நீங்க முன்னிலை நிறுத்தும் போது அவர் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்? சார், இப்போ நாங்கள் வந்து பிஜேபி இது வரைக்கும் எடப்பாடி முதல்வர்னு சொல்லலை. கண்டிப்பா நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாடை எடுத்திருக்கீங்க. அதாவது தினகரன் வந்து அவருடைய நிலைப்பாடை எடுத்திருக்காரு. தினகரன் வந்து தனியாக ஒரு தொகுதியில் நின்று வர முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவருக்கு என்ன பேக், அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய கட்சி நிலவரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு தினகரன் வந்து தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. ஆனால் அதே தினகரனால போன 21 தேர்தலில் 26 தொகுதிகள் அதிமுக தோக்குது தினகரனால. எங்கெல்லாம் அதிமுக 15,000 10,000 ஓட்டில் தோக்குறாங்களோ திமுக, அங்கெல்லாம் தினகரன் 17,000 20,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அப்போ டைரெக்டாக நீங்கள் அதை ஒரு சர்வே ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா தினகரனால் அதிமுக 27 இடங்களில் அப்பட்டமாக தோக்குறாங்க போன வாட்டிக்கு. அப்போ அது பாதிப்பு தானே அதிமுகவுக்கு? இல்லை, அது வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் தனியாக நின்னார், தனி சின்னத்தில் நின்னார். சசிகலாமாவும் தனியாக, தினகரன் கூட. இது வந்து அவங்களுடைய சாதி சமூக ஓட்டு, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இது ஆமாம், அந்த சாதி சமூக ஓட்டு தான். இப்போ பிஜேபி கூட கண்டிப்பாக ஓபிஎஸ் இருப்பார். சசிகலாவும் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணும் சார். எங்களுடைய இது இருக்கு சார், நாங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகள் இருக்கு சார். பிஜேபி இனி இந்த தமிழ்நாட்டில் நிறைய அந்த ஊழல்வாதிகளை அழிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு சார். ஊழல்வாதிகள் தான் ஞாபகம் வருது. மும்பையில் ஊழல் செஞ்சாங்கன்னு முதல் நாள் டேட்டா பேஸ் வருது, 2வது நாள் பிஜேபியில் சேர்ந்தோன்னா அவர் எப்படி ஊழல்வாதி இல்லாமல் ஆயிடுறாரு? இல்லை சார், போயிட்டு இருக்கு கேஸ். அதுக்கப்புறம் இந்த கேஸ் அவ்வளவுதான் பாருங்க. எங்க கூட சார் இல்ல எங்க கூட வந்தாலும் நீங்க ஊழல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கேஸ் இடியிலையும் கோர்ட்லயும் நடக்கும், 100% நடக்கும். ஆமா சார், நடக்கும். நடந்துகிட்டே தான் இருக்கும் சார். உங்க கூட வந்துட்டா, ஹெரால்டு கூட வரல அப்படின்னா உடனடியா அரெஸ்ட் ஆகி அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் சார். சோனியா காந்தி அம்மா, ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஹெரால்டு பத்திரிகையினுடைய கேஸ் எத்தனை வருஷமா போயிட்டு, அதை நீங்க கேக்குறீங்களா? ஆமா சார், ட்ரையல்ல போயிட்டு இருக்கு சார். அத மாதிரி இதுவும் ட்ரையலுக்கு வரும். நம்மளுடைய சட்டம் அந்த மாதிரி. சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, மத்தவங்கள உடனே ஈடி தூக்கி உள்ள வச்சிடறாங்க சார். யாரா இருந்தாலும் சரி சார், இன்னைக்கு வந்து வாஷிங் மிஷினுக்குள்ள போடுறவங்க அவங்க நல்லா. அதாவது வந்து எங்களுடைய பிஜேபி கூட்டணியில பிஜேபி கட்சிக்கு வந்தவங்க ஊழல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதுல கேஸ்ல இருந்தாங்கன்னா, அந்த கேஸ் கோர்ட் மூலியமா, இடி மூலியமா கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லும்.
கோர்ட்டு தான் சார் நாங்க இதுல தலையிட மாட்டோம். ஊழலுக்கெல்லாம் நாங்க சார் எங்க தலைவர் எங்களோட நீங்க சொல்றது வந்து எப்படின்னா நீங்க ஊழல் பண்ணாலும் எங்க கூட இருக்கலாம், தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க நல்ல சார் நீங்க ஊழல் பண்ணீங்களான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க தான் சார் நீங்க இல்ல அதுக்கு ஈடு இருக்கு, இல்ல அதுக்கு ஈடு இருக்கு, சட்டம் இருக்கு சார். அந்த வழியில வந்து கட்சி போவாது சார். எங்களுடைய தலைவர்களுடைய கூக்குரலே தான். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, எங்களுடைய பிரதமர் எடுத்துக்கோங்க சார். கண்டிப்பா நீங்க 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் சார். எங்கேயாச்சும் வீடு வாங்கியிருக்கோமா? எங்கேயாச்சும் தீவு வாங்கியிருக்கோமா? ஏதாச்சும் பேங்க்ல பணத்தை போட்டிருக்காரா? நம்ம யாருக்கு சொல்லுங்க சார். அவர் இன்னைக்கு இந்தியாவுக்கு, இந்தியா நேஷன், என்னுடைய இந்தியா, என்னுடைய பாரதம், என்னுடைய இந்தியா மக்கள் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க எடுத்துக்கோங்க, 16 பிரதமர் எடுத்துக்கோங்க, 16-17 பிரதமர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மோடி ஐயாவை மாதிரி ஒரு பிரதமரை இந்த நாட்டுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கான். 3 அரசாணை. அந்த அரசாணை சேர்ல உட்காரணும்னா ஆண்டவன் வந்து அதுல உட்காரணும்னா அனுகிரகம் கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் அவர்கள் வந்து தனக்காக சொத்து சேர்க்கல, அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா தன் நண்பர்களுக்காக பாடுபடுறாருன்றதா சார். அதானி அம்பானி நீங்க நிறைய பேர் இதை பேசுறாங்க. அதானி அம்பானியும் பணம் சம்பாரிச்சு மோடி ஐயா இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு குத்துருவாங்களா? சார் இருங்க சார். அவர் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். அவருக்கு என்ன சார் தலையெழுத்து? நீ பேங்குக்கு போ, பேங்க்ல லோன் எடு, பேங்க்ல ஒரு பிசினஸ் பண்ணு. நாளைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்து நீங்களும் நானும் இந்தியாவோ நாளைக்கு ஒரு போரோ வந்துட்டுனா தொழிலதிபர்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு டாடா எடுத்துக்கோங்க. நீங்க இருங்க சார். இன்னைக்கு டாடா எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு டாடா வந்து அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கொரோனாவில் என்ன கிட்ட இருக்கிற 6 லட்சம் கோடியை எடுத்துக்கோங்கன்னாரு. இந்த மக்களுக்காக எடுத்துக்கோங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் 600 கோடி ரூபா கையில கொடுத்தவர் அவர் தான். தொழிலதிபர் இல்லாம யாரு கொடுப்பா இந்த தேசத்திற்கு? நீங்க என்னவா ஒரு ஃபண்டு வரல, 1000 ரூபாய் கொடுக்கல, 2000 ரூபாய் கொடுக்கல, மெட்ரோ கொடுக்கலன்னு சண்டை போடுறீங்களே. இது வரைக்கும் இத்தனை 1000 கோடி வாங்கியிருக்கீங்க, இது என்னென்ன செலவுன்னு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? மக்கள்கிட்ட கொடுங்க. தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. கொடுக்கல சார். இப்போ கூட இங்க லாஸ்டா ஒரு 1800 கோடி கேட்டதுக்கு தரல. ஒரு நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள சார் இங்க பாருங்க, நீங்க தமிழ்நாடு கோயம்புத்தூர் மதுரைக்கு நீங்க வந்து அந்த திட்டத்துக்கு வந்து பட்ஜெட் தர மாட்டேன்னு கேன்சல் பண்ணிட்டீங்க. இது பல முறை நான் வந்து பேசியிருக்கேன் மீடியாவில். நீங்க தமிழ்நாடு வந்து தனி தமிழ்நாடு இல்ல, இது பாரத தேசத்துல உள்ள ஒரு சின்ன ஸ்டேட். ஆமா சார். நீங்க வந்து ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருக்கும், 2 பிள்ளைங்க நல்லா இருக்கும், 2 பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாது, கால் ஒடிஞ்சிருக்கும். சரி, ஊனமுற்ற பிள்ளைக்கு நிறைய செலவழியும் சார். கரெக்ட். நீங்க சொல்ற வாதம். ஆமா. இப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாடு படிப்புல எந்த இடத்துல இருக்கு சார்? இல்ல இங்க பாருங்க, ஒரு 2வது இடம், முதலிடம் ஏதோ ஒண்ணு. நீங்க இல்ல உங்களுடைய மத்திய அரசுடைய அறிக்கையிலே சொல்றேன், கல்வியில வந்து வளர்ந்து. ஆனா உத்தரப்பிரதேசம் எந்த இடத்துல இருக்கு சார்? அப்படி பார்க்காதீங்க. 300 கோடி ரூபாய் இங்க ஒதுக்குறாங்க, ஊபிக்கு 1500 கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்குறாங்க. கல்வி இல்லனா அங்க கல்வி இல்லன்னு நீங்களே சொல்றீங்க. அதாவது சார் இங்க ஒதுக்கத்தானே செய்யணும் சார். இங்க மேம்படுத்துறதுக்கு இன்னும் கொடுத்தா இந்த 1% மேல இன்னும் போயிடுவான்ல சார். நீங்க இந்தியனா பாருங்க, தமிழனா எப்பவுமே பாக்காதீங்க. தமிழனா இங்க வாழ வேண்டிய அவசியமே இல்லை சார். இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து இல்ல இருங்க ஒரு விஷயம் சொல்றேன். எங்களுக்கு வந்து என்ன தெரியுமா எங்களுடைய கோட்பாடு? இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே குடையில ஒரே தாய் பிள்ளைங்க தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்தியனா வாழ்ந்தா இன்னைக்கு எத்தனையோ தேசிய தலைவர்கள் சாதி மதங்கள் பார்க்காம நம்ம சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. கண்டிப்பா. இதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பிஜேபி வந்து மத அரசியல் பண்ணலன்னு சொல்றீங்க. பண்ண மாட்டோம் சார். சார் உங்க சாமி நீங்க கும்பிடுங்க, ஏன் சாமி நான் கும்பிட போறேன். இதுல என்ன இருக்கு? நீங்க பண்ணும்போது நாங்க மத அரசியல் பண்ணேன்னு நான் சொல்ல முடியுமா? திருப்பரங்குன்றம் 5 வேளை சார். திருப்பரங்குன்றத்துல நீங்க விஷயத்த பேசுனீங்கன்னா 1 நாள் என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். சிக்கந்தர்னு ஒரு ஆள் வந்தானல்ல சார், அந்த சிக்கந்தர் பேரை எத்தனை இஸ்லாமியர்கள் வச்சிருக்கீங்க? நிறைய பேர் வச்சிருக்காங்க சார். எத்தனை? ஒரு ஆளை கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்திலே ஒரு 6 பேருக்கு இருக்கு சார் பேரு. அப்படியா? என்ன சிக்கந்தர்னு வச்சிருக்கீங்க? சிக்கந்தர் சார். அந்த மலைக்கு சிக்கந்தர் எதுக்கு சார் வந்தாரு? இப்போ நீங்க வந்து இங்க பாருங்க. இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் சார் இங்க பாருங்க. இல்ல சார், நான் ஒரே ஒரு கேள்விதான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி அந்த தூண்ல ஏத்தணும்னு இந்த வருஷம் மெனக்கெட்ட அந்த மனுதாரர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வருஷமே ஏன் இதை மெனக்கெடல? இன்னொன்னு கேட்டீங்கன்னா,
4 ஆண்டுகள் உங்களுக்கு இணக்கமான சிஎம் இருந்தார் எடப்பாடி. அவர்கிட்ட கேட்டீங்கனாலே உடனே போய் ஏத்துங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் அவசரமா இந்த மனு தாக்கல் பண்ணி இதை ஒரு மத அரசியலா முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்னன்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, நான் உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நீங்க ஏன் அந்த மலையில போய் நீங்க பிரியாணி ஆக்குறீங்க, கடை வெட்டுறீங்க? சார் தர்கால எது வேணாலும் பண்ணுவாங்களே. அது தர்கா இல்ல சார், அது தர்கா கட்டியிருக்கீங்க. தர்கா தானே சார். இல்ல, 1924 அது ஒரு அது கொகை. பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை பிரிப்பான், மக்களை பிரிப்பான். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இஸ்லாம் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 630 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி பிறந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அப்பதான் இஸ்லாத்தே வருது, குர்ஆனே ஏற்றப்படுது. இஸ்லாம் என்பது மதம் கிடையாது. இங்க பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அதுக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துக்கள் இருக்கிறார்கள். அதுவும் பொதுவா தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க ஆண்டு வந்த மலை தான் அது. அதுக்கு எப்படி நீங்க இஸ்லாத்துக்கு போய் சிக்கந்தர் போய் அந்த குகைக்குள்ள வாழ்ந்து நீங்க எப்படி தர்கா வாக்கலாம்? அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகள் பல சார் நான் கேட்க முகலாய பேரரசு வந்துட்டு, இல்ல சார் நீங்க நாயக்கர் பேரரசு வந்துட்டு, எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். குப்த பேரரசு வந்துட்டு, பிரிட்டிஷ்காரன் பேரரசு வந்துட்டு, இத்தனை பேரரசும் வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ள தமிழனும் தமிழ் இந்துக்களும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறான். அப்ப அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில் வாழ்ந்திருப்பான்ல, அந்த மலை அந்த முருகனும் அவனுக்குள்ளது தானே. அது மலையும் முருகனுக்கு உள்ளதுதான் சொல்றாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லியே. அந்த கோர்ட்டு தீர்ப்பே 1924 கொடுத்து நீங்க அதை ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சீங்கன்னா இந்த மலை முழுவதும் இந்துக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் சொந்தமானது. அந்த சிக்கந்தர் பாபா இருக்கிற தர்கா அந்த இடம் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது தான் தீர்ப்பே சொல்லியிருக்காங்க. முழுசா 24ல பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை பிளப்பதற்காக, இந்த மதத்தை பிளப்பதற்காக, இந்த இந்துக்களை இஸ்லாமியர்களை பிளப்பதற்காக அவன் தீர்ப்பு அளிச்சிருக்கான். அது தவறு. நீங்க நான் என்ன சொல்றேன் சார், ஒரு மலை ஒரு முருகன் கோயில் இருக்கு, நீங்க எதுக்கு சார் அங்க போறீங்க? சிக்கந்தர் அங்கேயும் போனா பக்கத்துல எங்கேயாச்சும் ஒரு இடம் வாங்கி கட்டுங்க. நீங்க இந்த மலைக்குள்ள ஏன் போறீங்க சார்? அந்த மலைக்குள்ள போறீங்க. இத ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கான். அந்த பிரிட்டிஷ்காரன் தீர்ப்பை எப்படி நமக்கு இந்தியன் இன்னைக்கு டாக்டர் பாபா சாஹிப் சிக்கந்தர் பாபா ஏற்படுத்தின சட்டத்தின் கீழே சிக்கந்தர் பாபா 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலையில தர்கா கட்டினார்னு வரலாறு கிடையாது. அவர் போய் 300 வருஷம் ஆச்சு சார். 300 வருஷம் நாயக்கர் பேரரசு சார். நம்ம தமிழ்நாடு இங்க பாருங்க, அவர் இறந்து தமிழர்களுக்கு பாருங்க 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு. அப்ப அது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த தர்கா அங்க வந்துருச்சு. அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க கொடுக்குறான் தீர்ப்பு. நான் சொல்றது என்னன்னா, இது நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். நான் கேட்கறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ராஜகோபாலாச்சாரியா வந்திருக்காரு, பக்தவச்சலம் வந்திருக்காரு, ராஜாஜி எல்லாம் இப்படி எல்லாருமே சிஎம் இருந்திருக்காங்க. காமராஜர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மையார், ஏன் ஓபிஎஸ் அண்ட் எடப்பாடி இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க குரல் கொடுக்கல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகி 4 ஆண்டுகள் முடிய போது, அப்பவும் குரல் கொடுக்கல. எலெக்ஷன் வரும்போது இப்ப அந்த சிக்கந்தர் மலையை நீங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். அது இல்லாம 175 தர்காக்கள் வச்சிருக்கிறதா ஒரு தகவல் பாருங்க. நீங்க இன்னைக்கு போய் கெடா வெட்டினாங்களே, அங்க அந்த தர்கால கெடா வெட்டினாங்கல்ல, அவங்க யார் உங்களுக்கு தெரியுமா? தெரியல, சொல்லுங்க. நீங்க யார்? மதுரைக்காரங்களா இருக்காங்களா அவங்க? அந்த ஊர்க்காரங்கள் போய் கெடா வெட்டினாங்களா? சார் தர்கானா யார் வேணாலும் இப்ப நாகூர்ல தர்கா இருங்க சென்னையில இருந்து போவான், ஆந்திரால இருந்து வருவான், கடா வெட்டும்போது வருவான். இப்ப என்ன புதுசா நேர்த்திக்கிறது சிக்கந்தருக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கும் போது நீ கன்னியாகுமரி இருந்தது எஸ்டிபி கட்சிக்காரன் கொண்டு வந்து அந்த கடாவை ஏன் வெட்டுற? நீ எஸ்டிபி கட்சிக்காரன் தர்காக்கு போக சார் அங்க போறானுங்க. இல்ல நீங்க அந்த கடா வெட்டினது யாருன்னு லிஸ்ட கேளுங்க. இல்ல சார், கடா சார் அந்த ஊருக்காரனே பேட்டி கொடுத்துருக்கான் சார். அந்த ஊருக்காரன் இப்ப இன்னைக்கு அந்த ஊருக்காரன் தான் சார் எதிர்க்கிறான். நீங்க எல்லாம் எதுக்கு பாருங்க, அந்த ஊருக்காரன் இங்க ஒரு எதுக்கட்டும் சார். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரர்கள். அது மாற்று கருத்து இல்ல. நீங்க நான் என்ன நடக்கணும், நீங்க 300 ஆண்டுகள்ல நான் இல்ல நான் அதான் சொல்றேன். இல்ல சகோதரரா இருக்காங்க, நீங்க ஏன் இத ஒரு பிரச்சனை இல்ல நான் என்ன சொல்றேன்னா 300 ஆண்டுகள்ல நீங்க 1400 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க. 1400 ஆண்டுகள் உங்க மதம், அதாவது இஸ்லாத் மதம் தோன்றியதிலிருந்து எடுத்துக்கோங்க.
அதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையும் கோயில் இருக்கு. ஆமா சார். நீங்க 300 ஆண்டுகள் சொல்றீங்களே, எனக்கு இங்க பாருங்க, இந்த நாயக்கர் பேரரசு இருக்கும்போது 400 ஆண்டுகள். இந்த நாயக்கர் பேரரசெல்லாம் இருக்கும்போது இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் போனாரு, கோயில்களை போனாரு, வந்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் சொல்றது 1400 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க, சிக்கந்தர் 1400 ஆண்டுகள் கூட வச்சுக்கோங்க. அப்பதான் இஸ்லாத்து உருவாகுது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வரலாறு அப்ரஹாம் சாரால் அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் நான் ஒண்ணுமே கேட்கல சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துக்களும் தமிழர்களும் மலைகளும் முருகன் கோயிலும் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி சிக்கந்தர் அங்க போய் உட்காரலாம், தர்கா கட்டலாம்? நீங்க கீழே கட்டுங்க மலை சார். இது வரைக்கும் எந்த மலை மேல சார் தர்கா இருக்கு? எந்த மலை மேல சார் தர்கா இருக்கு? ஒரு தர்கா பிரிட்டிஷ்காரனால் இது வழிவகுக்கப்பட்டு இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இழுத்து விடுகிற வேலையை பிரிட்டிஷ்காரன் செஞ்சார். இல்ல சார், நீங்க சொல்றது எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். பிரிட்டிஷ்காரன் அப்ப அந்த சட்டம் போட்டா முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, 75 ஆண்டுகள் தமிழகத்துல செய்யாத விஷயத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கேட்காத விஷயத்த தேர்தல் நேரத்தில் கேட்டு ஏன் ஒரு மத அரசியலை பண்றீங்க சார்? நீங்க கெடா வெட்ட போய் தான் சார் நாங்க கேட்கிறோம் சார். இந்த ஊருக்காரன் போய் கும்பிடட்டும் சார். இந்த ஊருக்காரன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கானா போய் கும்பிடட்டும். நாங்க கேட்டோமா? கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில இருந்து அங்க இருந்து 2 பேர் கெடா வெட்டி பிரச்சனையை உருவாக்குறான். நாங்க கேட்க தானே வேணும் சார். ஒரு மலை மேல போய் ஒரு இங்க பாருங்க, ஒரு திருப்பரங்குன்றம் சார், ஒரு இல்ல இருங்க ஒரு இந்துக்கள் கோயில் இருந்தாலே எத்தனையோ இஸ்லாமியர்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு இருங்க சார் இருங்க, ஒரு விஷயம் இருங்க, எத்தனையோ இஸ்லாமியர்களை பார்த்திருக்கேன். இந்து கோயில் இருக்கும்போது அங்க கறிக்கடை கூட வைக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இருக்கு நிறைய இடத்துல. இந்து கோயில் இருக்கும்போது கறிக்கடை கூட வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை இஸ்லாமியர்கள் நீங்க இங்க உள்ள இஸ்லாமியர்கள்லாம் இந்துக்களா இருந்துதான் இஸ்லாமியர்களானாங்க, கிறிஸ்தவர்களானாங்க. தேர்தல்களை நீங்க பண்ண போய், அதாவது அந்த இஸ்லாத்துல உள்ளவங்க பண்ண போய் நாங்க கேட்கிறோம், எங்க மலை மேல கெடா வெட்டாதாங்கிறோம். புரியுதா? கோயில்கிட்ட போகவே இல்லையே சார். சார் அவங்க நான் என்ன சொல்றேன், கெடா வெட்டணும்னா நேர்த்திக்கடனு நீங்க எங்கெங்க வெட்டுவீங்க என்ன ஏன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பக்ரீத்துக்கு எதுக்கு கடா வெட்டுவீங்க, ரம்ஜானுக்கு எப்படி கடா வெட்டுவீங்க, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஹலாலா வெட்டுவாங்க, அது தெரியும். ஹலால் ஃபுட் ஓதுறது தண்ணி தொளிக்கிறது தான். இல்ல ஹலால் ஃபுட் இல்லன்னு சொல்லி தண்ணி தொளிக்கிறது தான் சார். அது உயிர் வலி இல்லாம உயிர் போறது சார். எந்த இது சார் அறுக்கிறதுக்கும் அதை நீங்க சொல்றீங்க, நீ வலி இல்லாம செத்துருன்னு சொல்றீங்க. அது வலி இல்லாம சாகுமா அறுக்கும் போது? இல்ல இருக்கு, அதுக்கு ஒரு நீங்க மெடிக்கலா நீங்க சார் மெடிக்கல் அது ஓதுறது. அது தண்ணியை தொளிச்சா உங்களுக்கு எப்பவுமே தண்ணியை தொளிக்கும் போது எந்த கோழியும் எந்த ஆடும் அப்படி ஸ்லோவாயிரும். அது உங்களுடைய அது வழி, அதாவது இஸ்லாத்தோட வழிமுறைகள். அதுக்கு நான் போல. ஆனா இஸ்லாத்துக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இழுத்து விடாதீங்கன்னு நான் சொல்றேன். இஸ்லாத்துல சில ஊடுருவல் இந்த மாதிரி கெடாவை வெட்டி முருகன் கோயில்ல பிரச்சனை உருவாக்குறதுக்கு வருது. அதெல்லாம் நீங்க இந்த இஸ்லாத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் அதை கட்டுப்படுத்தணும் சார். அப்படிலாம் யாரும் பிரச்சனை பண்றதுக்கான சார். நீங்க கெடா கோயில் மலையில வெட்டலாமா சார்? ஒரே கேள்வி சார். கெடா வெட்டக்கூடாது சார். கோயில் சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு முனியாண்டி கோயில்ல வெட்டலாம். அது மாதிரி அந்த வேற சாமிகள் இருக்கு, தமிழ் சாமிகள். அந்த சாமி கோயிலே கடா வெட்டுறோம். இவங்க போய் முருகன் கோயில்ல வெட்டவே இல்லையா சார்? முருகன் அந்த மலைக்கு அவர் தான் சார் சொந்தம். அது இந்துக்களுடைய நம்பிக்கை சார், இந்துக்களுடைய நம்பிக்கை. நான் அதுதான் சார் கேக்குறேன், அந்த நம்பிக்கை இத்தனை வருஷமா விட்டுட்டு ஏன் இப்ப எடுத்துருக்காங்க? ஒரு விஷயத்தை கேளுங்க. அதே மாதிரி எந்த இந்துக்களும் சரி, எந்த இந்துக்களும், எந்த தாழ்த்தப்பட்ட மக்களும், எந்த உயர்த்தப்பட்ட மக்களும் இந்த பன்றி வளர்க்கறத எந்த மசூதி பக்கத்துல எவனுமே வளர்க்க மாட்டான். அதாவது அந்த இந்தியர்களுக்கு உள்ள அந்த ஒரு பாசம், இஸ்லாத்துக்கும் இந்தியர்களும், நம்ம இந்தியரும் இஸ்லாரும் ஒண்ணா. ஆமா சார், இந்தியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரிய பங்கு இந்த நாட்டுல இருக்கு சார். பெரிய பங்கு. நீங்க இங்க உள்ள இஸ்லாமியர்கள் சார், நீங்க இங்க பிறந்து இங்க வளர்ந்து நீங்க இஸ்லாத்துக்கு வந்தது இங்க மதம் மாறுறீங்க. உங்களை நாங்க எங்களுடைய சகோதரரா தான் பாக்கோம். அப்படிதான் சார் எல்லாம் பாக்குறாங்க. பிஜேபி அந்த கண்ணோட்டத்துல பாக்குதான்றது. பிஜேபி பாக்குது, திமுக சண்டை இழுத்து விடுது. திமுக எப்படி சார் சண்டை? திமுக ஆமா, திமுக நாங்க பிஜேபி நுழைய விட மாட்டோம் 26ல ஆட்சி அமைக்கிறோம். திமுக 100% பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில, விஜய் கூட்டணியில
பிரேமலதா அவங்களுடைய கூட்டணியில, ஓபிஎஸ் கூட்டணியில, தினகரன் கூட்டணியில எல்லாருக்கும் பங்கு. கம்யூனிஸ்ட் சில கம்யூனிஸ்ட் எங்கிட்ட வரும். அதே மாதிரி ஜான் பாண்டியன் கூட்டணியில, கிருஷ்ணசாமி கூட்டணி, இவங்க எல்லாம் வந்து இந்த பிஜேபிக்கு வலு சேர்த்து நாங்க 2026 இந்த ஊழல் ஆட்சியை அகற்றி ஆட்சி அமைப்போம். சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். அப்ப எல்லாருக்கும் அமைச்சரவையில் பங்கு இருக்கும். யாருக்கு சார்? உரிய வாய்ப்புகள் கொடுப்போம். உரிய வாய்ப்புகள் சொல்றீங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவரா பதவி ஏற்று 2வது ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். எங்களுடைய இலக்கு 2026 கிடையாது, எங்களுடைய இலக்கு 2031 அப்படின்னு பேசுறீங்க. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அது எப்படி எடுத்துக்கலாம்? தனியா ஆட்சி அமைப்போம். 31 பிஜேபி 120 130 சீட்டு பிடிச்சு ஆட்சி தனியா. 26ல அதிமுக தனி மெஜாரிட்டி, 31ல பிஜேபி ஆட்சி அழிச்சிட்டு 26 கூட்டணியில நாங்க 26ல எப்படி நம்ம தோத்துறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அழிஞ்சிரும். 31ல நம்ம இண்டிபெண்டன்டா இண்டிவிஜுவலா பெரிய கட்சியா வளர்ந்தோம். அதான அர்த்தமா? அப்படி இல்ல. நாங்க 26ல நாங்க வந்து அழிக்கிறதுக்கெல்லாம் வரல சார். நாங்க ஆட்சி அமைக்க வரோம். நாங்க 26ல திமுகவுக்கு விட்டு கொடுக்க நாங்க முட்டாள் இல்ல. திமுக விட்டு கொடுத்தோம்னா, நீங்க சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் வலு பெறுவார். எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையே நாம் ஊழல்வாதிகளை அழிக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம். ஊழல் செய்தவர்களை அழிக்கணும் சார். அப்படின்னா அதிமுகல தான் ஊழல் வழக்குல குற்றவாளியாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டவர் அம்மையார். அப்படியாப்பட்ட கட்சியில இப்ப நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழல் அளிப்புன்றது சார், நீங்க தண்டனை கொடுத்தீங்க. நீங்க தண்டனை கொடுத்தீங்களே, தண்டனை கொடுத்துட்டீங்க. ஆண்டவனுடைய தண்டனை கிடைச்சிட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க, இறந்துட்டாங்க. தண்டனை பெற்றவங்க குற்றவாளி தானே சார்? தண்டனை குற்றவாளி தான். அப்ப அவங்க கட்சியோட எப்படி ஊழல் ஒழிக்க முடியும்? ஜெயலலிதா இறந்து அதுல ஒரு சாமானிய ஒரு சின்ன தலைவன் வந்துட்டான். நீங்க அந்த குற்றம் அதெல்லாம் ஒரு குற்றம்லாம் சொல்ல முடியாது. அததான் சொன்னேன். நம்ம வாஷிங் மிஷின்ல அவன் ஊழல் குற்றவாளியா நிரபராதியா? இல்ல அதாவது வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. நீங்க இங்கே ஊழல்வாதிகள் தண்டனை அனுபவிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஊழல்வாதிகள் குற்றச்சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிக்கும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள், ஊழல் செஞ்சவங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் வெயிட்லிங்ல இருக்கிறாங்க. பிஜேபி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போகணும் சார். இதுதான் ஊழல் செய்யக்கூடாது, நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு உழைக்கணும், மருத்துவத்தை கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும். எங்களுக்கு இதுதான் சார். எல்லாமே வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல சார், நீங்க தானே சார் நீங்க இந்த 5 வருஷம் வெள்ளை அறிக்கையை விடுங்க சார். உங்களுடைய தேர்தல்ல இதை தான் பண்ணிருக்கோம். இந்த நான் கேட்கிறேன், நீங்க வேலை வாய்ப்பு இந்த டீச்சர்ஸ் வேலை, இந்த நம்ம தமிழகத்துல வேலை வாய்ப்பு இதுவரைக்கும் போட்டதுல எந்தெந்த சாதிக்காரனுக்கு எந்தெந்த கோட்டாவில் நீங்க கொடுத்துருக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க சார். கண்டிப்பா கொடுக்க சொல்லுவோம். இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை நமக்கு முன்வைத்து சிறப்பாக நமக்கு பதிலளித்த அண்ணன் தாஸ் பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.